வணக்கம் நண்பர்களே. ஆடி மீடியா சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ டால்பி அட்மாஸ் மிக்சிங் இன் லாஜிக் ப்ரோ 11.2 யூஸிங் ஹெட்ஃபோன்ஸ். ஒரு டால்பி அட்மாஸ் செட்டப் நீங்கள் போடணும்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஸ்டுடியோவில் உங்களுக்கு மினிமம் 12 ஸ்பீக்கர்ஸ் வேணும். ப்ளஸ் ஒரு மல்டி சேனல் சவுண்ட் கார்டு சப்போர்ட்டிங் டால்பி அட்மாஸ் வேணும். டால்பி அட்மாஸ் அப்படின்றப்ப உங்களுக்கு லெஃப்ட் சென்டர் ரைட், லெஃப்ட் சரவுண்ட் ரைட் சரவுண்ட், லெஃப்ட் ரியர் சரவுண்ட், ரைட் ரியர் சரவுண்ட், அது தவிர 4 ஓவர் ஸ்பீக்கர்ஸ், ஒரு சப்வூஃபர். இத்தனை ஸ்பீக்கர்ஸ் இருந்தால் தான் டால்பி அட்மாஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் அந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு காதில் கேட்கும். ப்ளஸ் இப்போ டால்பி அட்மாஸ் மியூசிக்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. டால்பி அட்மாஸ் மியூசிக்கில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஆப்பிள் மியூசிக்கில் நீங்கள் ஏதாவது சாங்ஸ் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அதை இந்த ஸ்பேஷியல் ஆடியோ அப்படின்ற ஃபார்மேட்டில் நம்ம கேட்க முடியும். அதுலேயுமே அந்த சரவுண்ட் ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு ஏர்பாட்ஸ் போட்டு நீங்கள் ஆப்பிள் மியூசிக்கில் இந்த ஸ்பேஷியல் ஆடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு கைண்ட் ஆஃப் டால்பி அட்மாஸ் எஃபெக்ட் ஹெட்ஃபோன்ஸ்லேயே வரும். ஸோ அதை ரொம்ப நாளாகவே மிக்ஸ் பண்ண முடியும். ஹெட்ஃபோன் சப்போர்ட் உண்டு. ஆனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த ஃபீல் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே சரியாக தெரியாது. அதனால் உங்களுக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷன் இப்போ வந்திருக்கு. அதுவும் நாய்மன்லேருந்து வந்திருக்கு. நாய்மன் உங்களுக்கு தெரியும், தே டூ ஃபண்டாஸ்டிக் ஸ்டுடியோ மானிட்டர்ஸ், ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் ஆல்சோ மைக்ரோஃபோன்ஸ். தெர் ஜெர்மன் கம்பெனி. ஸோ NDS 30 அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது ஹெட்ஃபோன். அந்த மாடல் ஹெட்ஃபோன் ஒரு ஓப்பன் பேக் ஹெட்ஃபோன். NDH 20ன்னு ஒரு மாடல் இருக்குது, அது க்ளோஸ் பேக். இதில் எது வேணால் வாங்கலாம். 30 இஸ் ப்ரிஃபர்ட் ஃபார் ஸ்டுடியோ ஒர்க், டால்பி அட்மாஸ் ஒர்க்குக்கு அது ரொம்ப ஐடியலான ஒரு ஹெட்ஃபோன். அது கூட ரைம் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு 70,000 ருபீஸ் உங்களுக்கு வரும். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. உங்களுக்கு ஒரு மானிட்டர் ஸ்பீக்கர், நல்ல ஒரு பேர் ஆஃப் மானிட்டர் ஸ்பீக்கர்ஸோட கம்மி தான் அந்த விலை. ப்ளஸ் சவுண்ட் கார்டு பெரிய ரெக்குவயர்மெண்ட் கிடையாது. நீங்கள் எனி சவுண்ட் கார்டு வில் ஒர்க். ஒரு 4-in-4 அவுட் சவுண்ட் கார்டு கூட உங்களுக்கு போதும். ஹெட்ஃபோன் அவுட் வேணும். நம்மளுக்கு கெயின் ப்ராப்பராக வரணும்னா ஒரு லேக் பீப்புள் G130 Mark II ஹெட்ஃபோன் ஆம்ப்ளிஃபையர் இருந்ததுன்னா ரொம்ப ப்ரிஃபரபிள். அதை நான் என் செட்டப்பில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் அந்த ப்ரீஆம்ப்பு. ஸோ இதில் 2 ஹெட்ஃபோன் போட்டுக்கலாம். இதில் இம்பிடன்ஸ் மேட்சிங் இருக்குது. அப்படின்றப்ப நீங்கள் எந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாலுமே இந்த லெவல் ப்ராப்பராக உங்களுக்கு வர வைக்கலாம். உங்களுக்கு மினிமம் 85 dB ஆஃப் கெயின் வேணும். அப்படின்னா தான் நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் மிக்சிங், ஸ்டீரியோவாக இருக்கட்டும், டால்பி அட்மாஸ் இருக்கட்டும், எது நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் மினிமம் 85 dB லவுட்னஸ் உங்களுக்கு வேணும். அதுக்கு மேலேயும் போகக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால அது ஒரு ஹெட்ஃபோன் ஆம்ப் ஒரு வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யுவர் ஸ்டுடியோ. இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு மிக்சிங் ப்ராப்பராக பண்ண முடியும். இந்த ரைம் சாஃப்ட்வேரில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர்லேயே எல்லா ஸ்பீக்கரோட பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அப்படின்றப்ப எனி ஒன் ஸ்பீக்கரை மியூட் பண்ணி சோலோ பண்ணிலாம் நம்ம கேட்கலாம். அந்த ஸ்பீக்கரில் என்ன வருது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு கண்ட்ரோலே இருக்காது மற்ற சொல்யூஷன்ஸில். இப்போ ரைம் வித் நாய்மன் ஹெட்ஃபோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அந்த ஃபுல் கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கனால நீங்கள் ஒரு மானிட்டர் ஸ்பீக்கர் வச்சு மிக்ஸ் பண்ணுற மாதிரியே ஹெட்ஃபோன்ஸில் மிக்ஸ் பண்ண முடியும். அதுதான் இதில் பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதை எப்படி செட் பண்ணி எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ப்ரொடாமினென்ட்லி ஒர்க் லாஜிக்கில் தான். லாஜிக்கில் எப்படி ஒரு டால்பி அட்மாஸ் ப்ராஜெக்ட் செட் பண்ணி அதில் ரைம் சாஃப்ட்வேர் எப்படி கான்ஃபிகர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவோட நோக்கம். வாங்க இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் போய் இந்த விஷயங்கள்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம லாஜிக் இன்டர்ஃபேஸ்குள்ளே இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் டால்பி அட்மாஸில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் இதில் போயிட்டு டால்பி அட்மாஸ் டேப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே சாம்பிள் ரேட் 44.1 இருக்கணும். இந்த பார்ஷியல் ஆடியோன்றதை ஆஃபில் இருக்கும் டிஃபால்ட்டாக. அதை டால்பி அட்மாஸ்க்கு நீங்கள் வச்சுக்கணும். சரவுண்ட் ஃபார்மேட் 7.1.2ல் வச்சுக்கணும். இதெல்லாம் டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். ஆப்பிள் லூப்ஸ் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹை குவாலிட்டி மோடில் வேணுமான்னு கேட்குது. அது ஹை குவாலிட்டி போட்டுக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது.
இவ்வளோதான் நண்பர்களே செட்டிங்ஸு. இந்த செட்டிங்ஸ் வச்சுட்டிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் வந்து டால்பி அட்மாஸ் ஆயிரும். இங்கே பாருங்களேன், அட்மாஸ்னு ஒரு ப்ளகின் மாதிரி இங்கே வந்துருச்சு பாருங்களேன் மாஸ்டர் பஸ்ஸில். ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த அட்மாஸ் பஸ்ஸை ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு வரும். இங்கே வந்து இந்த ரெண்டரர் என்னன்றது நம்ம செலக்ட் பண்ணணும். 7.1.4 இதை வச்சுக்கணும். நீங்கள் வந்து சேனல் கவுண்ட்டாக நம்ம வச்சுக்கணும். இந்த செட்டிங் வந்து எதுக்கு எசென்ஷியல்னா, நம்ம ரைம்னு ஒரு கண்ட்ரோல் பேனல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஒரு ப்ளகின் மாதிரி. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை தூக்கி சைடில் வச்சிடலாம். அது செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து இந்த நாய்மனோட ஆடியோ யூனிட்ஸ் போயிட்டு நாய்மனோட ரைமில் வந்து 7.1.4 ப்ளகினாக நம்ம ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், இதுதான் அந்த ப்ளகின். ஸோ இந்த ப்ளகினில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் ப்ரொஃபைல் நாய்மன் 2 தான் அது கொடுத்துருக்கு. நாய்மனில் 2 ஹெட்ஃபோன் தான் இருக்குது. NDH30 அதான் நான் போட்டுட்ருக்கிறது. இன்னொன்று NDH20 இஸ் அ க்ளோஸ் பேக், அது நம்மகிட்ட இல்லை. ஸோ NDH30 இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் 7.1.4 ஸ்பீக்கர் கான்ஃபிகரேஷன் அப்படியே காட்டுது. லெஃப்ட்டு, சென்டர், ரைட்டு, லெஃப்ட் சரவுண்ட், ரைட் சரவுண்ட், ரியர் லெஃப்ட் சரவுண்ட், ரியர் ரைட் சரவுண்ட், 4 ஓவர்ஹெட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. LFEன்றது சப்வூஃபர். எல்லா சேனலுமே இங்கே காட்டுது. ஸோ இந்த கண்ட்ரோல் பேனல் வந்து இந்த ரைம் சாஃப்ட்வேரில் மட்டும்தான் வரும். ஸோ நம்ம ஹெட்ஃபோனில் மானிட்டர் பண்ணுறப்பே இந்த ஃபுல் ஸ்பீக்கர் கான்ஃபிகரேஷன் வச்சு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம எஃபெக்டை கொண்டு வர முடியும். ஸோ நம்ம ஒரு பேனிங் பண்ணுறோம் அப்படின்னா எந்தெந்த ஸ்பீக்கர்ஸில் அது ட்ராவல் ஆகுது அப்படின்றது நம்ம கிளியராக பார்க்க முடியும். கொஞ்சம் பேனிங்ஸ்லாம் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். நம்ம இதை இப்போ கேட்கலாம். நீங்கள் இந்த டெமோவை ப்ராப்பராக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணுன்னா நீங்களுமே ஒரு ஹெட்ஃபோன் நீங்கள் போட்டுக்கிட்டு தான் கேட்கணும். இதுதான் நம்மளோட செட்டிங்ஸு. நம்ம இப்போ வந்து சாங்கை ப்ளே பண்ணுவோம். நம்ம இண்டிவிஜுவல் சேனல்ஸை வந்து நம்மளால் மியூட் பண்ண முடியுது. இந்த சரவுண்ட் சேனல்ஸில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங்ஸ் கேட்குது. இப்போ இந்த 4 ட்ராக்கை நான் மியூட் பண்ணிட்டேன்னா அந்த ஸ்ட்ரிங்ஸே உங்களுக்கு கேட்காது. பன்னெண்டு ஸ்பீக்கர் வச்சு ஒரு கான்ஃபிகரேஷனில் தான் இந்த கண்ட்ரோல் லெவல் ஆஃப் கண்ட்ரோல் நம்மளுக்கு வரும். நீங்கள் வந்து மானிட்டர்ஸை வச்சு இவ்வளோ அழகாக நீங்கள் டால்பி அட்மாஸ் மிக்ஸ் பண்ண முடியுமோ அதே கைண்ட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டியோட ஜஸ்ட் ஹெட்ஃபோன்ஸ் வச்சே மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் உங்கள் செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. NDH30 ஹெட்ஃபோனும் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70,000-75,000 உங்களுக்கு முடிஞ்சிடும். அதுதான் உங்களோட மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ இதோட வந்து நீங்கள் வாங்க வேண்டியது வந்து லேக் பீப்புளோட ஆம்ப் G103 Mark II. இது வந்து அரௌண்ட் 50,000 ருபீஸ் இருக்கும். அந்த ஆம்ப் நிச்சயமாக வாங்கணும். அப்படின்னா தான் வந்து நம்ம கரெக்டான கெயின் ஸ்டேஜ் பண்ண முடியும். ஏன்னா கெயின் வந்து மினிமம் 82 to 85 dB நம்மளுக்கு வச்சு மிக்ஸ் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதோட கம்மியாக நம்ம வைக்க முடியாது. ஹெட்ஃபோனில் கரெக்டான அவுட்புட் வருதான்றதை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்போட அது ஃப்ரீ ஆப் தான். ஆண்ட்ராய்டுக்கும் iOS இருக்குது. அந்த ஆப் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். ஸோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ டிபி வருது ஹெட்ஃபோன்லேருந்து அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வந்து 80 to 85 இருக்கணும். அப்படின்னா தான் வந்து மிக்சிங் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். 85 மேலேயும் போகக்கூடாது. ஏன்னா 85 மேலே போச்சுன்னா காது ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அப்படின்றப்ப நம்ம வந்து இதெல்லாம் இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்பீக்கரில் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபண்டாஸ்டிக் மிக்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா
ஹெட்ஃபோன்ஸ்லேயே பண்ணலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக. நன்றி.